இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது சொன்னாங்க இவர் ஜெயிச்சிட்டாரு, ஏதோ ஒரு ஃப்ளூக்குள்ள கூட ஜெயிச்சிட்டாரு, ஆனால் ஆட்சி அமைக்கிற அந்த ஒரு திறன் இருக்குமா அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜய்க்கும் அந்த இதான் சொல்கிறாங்க. இல்லை, எம்ஜிஆரை விட விஜய் ரொம்ப தீர்க்கமானவருங்க. திட்டமிடுதலில், அதாவது காய் நகர்த்துவதில் அவர் காரணம் என்னென்னா அவருடைய அந்த நிதானம். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், விஜய் அவர்களிடம் குடிக்கொண்டு இருக்கும் இந்த நிதானம். ஏன்னா இது ஆளுங்கட்சி. இன்னைக்கு காவல்துறை இன்னைக்கு விஜய் சொல்றதை கேட்கும். மக்கள் இவங்க ரெண்டு பேரும் இவரை எதிர்கட்சிக்கு லாய்க்கு இல்லைன்னு துரத்திட்டாங்க. இவரை எம்எல்ஏவே இருக்கக்கூடாது, முதல்வர் இருக்கக்கூடாது, அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. அப்போ இந்த ரெண்டு பேரும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போய் ஒன்றா சேர்ந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோன்னா இது எலியும் பூனையும் ஒன்றா இருக்கிற மாதிரி. இப்போ இந்த டோக்கன் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ விஜய் சொன்ன ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, இதை யாரெல்லாம் ஒத்துப்பாங்க? எல்லாரும் விஜய் விசில், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன் ரொம்ப விசித்திரமான எலெக்ஷன். மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள்னு சொன்னது உண்மைதான். அதே போல் அதிர்ச்சி தரும்னு சொன்னாங்க சில பேர். ஜோசப் விஜய் எனும் நாள் அப்படிங்கிற அந்த மொமெண்ட், அந்த நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? அது ரொம்ப பிரமாதமாக திருவிழா மாதிரி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். எம்ஜிஆர் அண்ணா சாலையில் அண்ணா சிலையடிக்கே பதவி பிரமாணம் எடுத்தார், நாட்டின் கவர்னர் மாளிகை. அது மாதிரி தான் இவரும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு அரசியல் விமர்சகர் சி.கே. மதிவாணன் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். இல்லை, இப்போ எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தபோது சொன்னாங்க இவர் ஜெயிச்சிட்டாரு, ஏதோ ஒரு ஃப்ளூக்குள்ள கூட ஜெயிச்சிட்டாரு, ஆனால் ஆட்சி அமைக்கிற அந்த ஒரு திறன் இருக்குமா அப்படின்னு. கிட்டத்தட்ட விஜய்க்கும் அந்த இதான் சொல்றாங்க. எம்ஜிஆரை விட விஜய் ரொம்ப தீர்க்கமானவருங்க. திட்டமிடுதலில், அதாவது காய் நகர்த்துவதில் அவர் காரணம் என்னன்னா அவருடைய அந்த நிதானம். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், விஜய் அவர்களிடம் குடிக்கொண்டு இருக்கும் இந்த நிதானம். இது அவரை கரை சேர்த்துருங்க. ஆனால் அந்த டெம்ப்ளேட்ல வரலையே சார். தமிழ்நாடு அரசியல்னா இப்போ மேடை போடணும், பேசணும், பிரச்சாரத்துக்கு வரவே இல்லையா? அதுல வர தொகுதிக்கும் போகணும். அதான் சொல்லிட்டே இருந்தாங்களே எல்லாரும் டிவியில டிபேட்ல. கடுமையாக உழைத்தார் எடப்பாடி, ஸ்டாலின் உழைத்தார். என்னடா உழைச்சிங்க? 5 வருஷம் அராஜகம் பண்ணி, அக்கப்போர் பண்ணி, மாநிலத்தை ஊழல் பண்ணி கெட்டு விடுத்துட்டு அந்த கடைசி அந்த பரீட்சைக்கு கடைசியில முட்டிக்கிட்டு படிப்பாங்க தெரியுங்களா? நாளைக்கு பரீட்சைனா இன்னைக்கு அந்த மாதிரி ஊர் ஊரா போயிட்டு இது என்ன உழைப்பா? இது பிழைப்பு உங்களுக்கு என்ன? ஸோ அந்த மாதிரி உழைத்தார்கள், சந்தித்தார்கள். இவர் சந்திக்கவே இல்லைன்னா இப்போ இதெல்லாம் எப்படி வந்தது? சோஷியல் மீடியா ஒரு ஹெல்ப் பண்ணுது, மீடியா இவருடைய மெசேஜை கேரி அவுட் பண்ணுது, அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் அவர் வரவே இல்லை, போகவே இல்லை, பிரச்சாரமே பண்ணல, தூங்கிட்டாரு, படுத்துட்டாருனாங்களே. நான் ரெஸ்ட் எடுக்கிற ஆள் இல்லைன்னாரு உதயநிதி. சில பேர் மாதிரி ஒரு நாள் நான் ரெஸ்ட் எடுத்தே டயர்ட் ஆகிற ஆள் இல்லைன்னா கிண்டல் பண்ணாரு. இன்னைக்கு பாருங்க, ரொம்ப பாவமா இருக்குது அவரை பார்க்கறதுக்கு. த பிரின்ஸ் நல்லா தான் சார் பேசிட்டு போனாரு, வாழ்த்துக்கள் தான் சொன்னாரு. சிலர் சிரிப்பார், சிலர் அழுவார், சிலர் சிரித்து கொண்டே அழுவார்கள். உதயநிதி இன்னைக்கு சிரித்து கொண்டே அழுகிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஒன்றியத்திலிருந்து பாரத பிரதமர் அவர்கள் வாழ்த்து சொல்றாரு விஜய் அவர்களுக்கு. வாழ்த்தோட சேர்த்து எப்பவுமே உங்க சப்போர்ட்டுக்கு நான் இருக்கேன் அப்படிங்கிறாரு. இதுக்கு முன்னாடி அதுதானே இதுக்கு பின்னாடி என்ன அரசியல்? ஏன்னா இப்ப ராகுல் காந்தி அவர்கள் போன்ல கால் பண்ணி வாழ்த்து, அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் எக்ஸிஸ்டா இருக்கு, அவங்களுக்குள்ள ஒரு கெமிஸ்ட்ரி இருக்குங்க. ரொம்ப நாளாவே அவங்க கரூர் சம்பவம் நடக்கும்போது வெளிநாட்டுல இருந்தாரு, அப்போ கூட ரிங் பண்ணி கலங்காதங்க, இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் ஆல்வேஸ் ராகுல் காந்தி ஆடு சம் கான்டாக்ட் டயலாக் இருந்துட்டு இருக்குது. பட்டு இவர் மோடி பேசுறது தான் எனக்கு இப்போ அச்சம் ஊட்டுகிறது. இதால் பிராக்கெட் ஏதாவது போடுறான்னா இவர் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டா நமக்கு ஆதரவாக இருக்கணும், எடப்பாடி மாதிரி ஏதாவது பிளான் பண்ணுறானா. ஆனால் அதெல்லாம் விஜய் விளைஞ்ச கட்ட அதெல்லாம் ஒன்றும் போக மாட்டாரு. விஜய் அவர்களும் இந்த ரெசார்ட் அப்படிங்கிற விஷயத்த கையில் எடுத்துதான் சொல்றாங்க. இல்ல அதுக்கு காரணம் என்னன்னா கூவத்தூர் இதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. அது ஒரு கோஷ்டி மோதல், அது ஒரு நம்பிக்கை தீர்மானத்தை காட்டுறதுக்காக ஆட்களை வச்சாங்க, பணம் கொடுத்தாங்க, இதெல்லாம் நடந்தது. பட் இது அப்படி இல்லைங்க. இவங்க எல்லாமே அனுபவம் இல்லாதவர்கள், புதியவர்கள்.
அவங்கெல்லாம் வந்து ஒரு எம்எல்ஏ வந்திருக்காங்கன்னா அவங்கள ஒரு இடத்துல ஒருமுகப்படுத்தி அவங்களுக்கு லட்சியங்கள் கடமைகள் என்ன ரோல் ப்ளே பண்ணணும் இதெல்லாம் சொல்லிடணுன்றதுக்காக அது அவங்கள ஒரே இடத்துல வைக்கணும். ரெண்டாவது வந்து ஆள் தூக்கி ஆள் கடத்தெல்லாம் கூட நடக்கலாம், நடக்காதுன்னு சொல்ல முடியாது இல்லை. இப்போ பிரேம்குமார் என்னாச்சு எடப்பாடியில், அந்த அனுபவம் அவங்களுக்கு இருக்கு. எடப்பாடியில் அவங்க கேண்டிடேட்டை தூக்கின்னு போய் மறைச்சி வச்சுட்டு அந்த இந்த பீரியட்லாம் முடிஞ்ச பிறகு கேண்டிடேட்டே இல்லாம பண்ணிட்டாங்கல்ல. சொந்த கேண்டிடேட் நம்ப மாட்டாரா விஜய் அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, இப்போ அதனாலதான் அந்த அந்த அனுபவம் இருக்கிறதால தான் என்ன பண்றாங்க, இந்த மாதிரி எல்லாரும் வாங்க நம்ம கொஞ்சம் ஒரு இடத்துல வைப்போம், பாதுகாப்பாக வைப்போம், வேற எங்கேயும் போவாதீங்கன்றாரு. அது ஒரு என்ன கேட்டால் முன்னெச்சரிக்கை. இந்த பாஸ்ட் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். எடப்பாடி சட்டமன்ற வேட்பாளர் மறைந்தார் இல்லையா, தலைமறைவா, பணத்துக்கு ஆசைப்பட்டு. ஆனால் அது மாதிரி எம்எல்ஏ ஆனவங்கெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது ஆளுங்கட்சி. இன்னைக்கு காவல்துறை வந்து இன்னைக்கு விஜய் சொல்றதை கேட்கும். இப்பதான் பார்த்தோம் போகும்போது அவ்வளோ காவல்துறை. அதனால வந்து ஏன்னா அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் டிசிக்னேட்டுங்க. இல்ல சார், இப்ப இதுல திமுக அதிமுக இப்போ விஜய் அவர்கள் சொல்றாரு உங்களுக்குள்ளே ஒரு கள்ள கூட்டணி இருக்கு, நீங்க ஒன்னாதான் சேர்ந்து எதிர்க்கிறீங்க அப்படின்ட்டு. இப்ப புதுசா ஒருத்தர் வந்து நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப குறுகிய காலத்துல இப்ப அந்த பொறுப்புக்கே போறாரு அப்படின்னும் போது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எதுவும் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமா? ஏன்னா ஒருத்தர் ஒரு சொன்ன விஷயம். ஆமா, நான் பக்கத்துல இருந்தேன். அவர் சொன்னது வந்து வன்மம். அதாவது விஜய் மேல இருக்கிற ஒரு வன்மத்துக்காக எந்த எல்லைக்கு வேணா போனான்னு மோடி சந்தோஷப்படுவாரு, ஸ்டாலினுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. என்ன ஹெல்ப் பண்ணு, இவர் சீஃப் மினிஸ்டரும் கிடையாது, எம்எல்ஏவும் கிடையாது, என்ன ஹெல்ப் பண்ண போறாரு தெரியல. அவர் வந்து சந்தோஷப்பட ராகுல் காந்திக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் என்னன்னு வளர்றாங்க அவங்கெல்லாம். அதாவதுங்க அது நடக்கலாம். திமுகவும் அதிமுகவும் சேர்ந்தா கூட 118 வரல. நான் கணக்கு போட்டு பார்த்தேன். திமுக கூட்டணியும் அதிமுக கூட்டணியும் சேர்ந்தா 120 வருது. அதாங்க 30 பேர் 30 கட்சியை வச்சு சேர்க்கணும். இவங்க கிட்ட 25 இருக்கா, இவங்க கிட்ட 8 இருக்குதா, 33 கட்சியை வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சியை நடத்த முடியுமாங்க? வில் இட் பி ஸ்டேபிள்? ரெண்டாவது, இவங்க மக்கள் தீர்ப்புக்கு எதிராக இல்லைங்க போறாங்க. மக்கள் இவங்க ரெண்டு பேரையும் இவரை எதிர்கட்சிக்கு லாய்க்கு இல்லைன்னு துரத்திட்டாங்க. இவரை எம்எல்ஏவே இருக்கக்கூடாது, முதல்வர் இருக்கக்கூடாது, அதிகாரத்தை பறிச்சுட்டாங்க. அப்ப இந்த ரெண்டு பேரும் மக்கள் தீர்ப்புக்கு எதிராக போய் ஒன்னா சேர்ந்து நாங்க ஆட்சி அமைக்கிறோம்னா இது எலியும் பூனையும் ஒன்னா இருக்கிற மாதிரி. இப்ப இந்த டோக்கன் ஒர்க் அவுட் ஆகுமா? இப்போ வந்துட்டு விஜயர்கள் சொன்ன ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, இதை யாரெல்லாம் ஒத்துப்பாங்க? இப்போ ஒருவேளை திமுகலையோ இல்லை அதிமுக கூட்டணியிலையோ? ஏன்னா ஒரு தெரிஞ்சு இப்போ 110. நல்ல பாயிண்ட் நீங்க சொன்னது. திமுகவும் அதிமுகவும் பப்ளிக் ஸ்டாண்ட் என்ன எடுத்திருக்காங்கன்னா, இதுவரையில நாங்க தனிக்கட்சி ஆட்சி தான் நடத்துவோம், நோ டு கூட்டணி ஆட்சின்ட்டாங்க. அப்ப இவ்வளோ பேரை வச்சு நீங்க ஆல்டர்னேட் கூட்டணி ஃபார்ம் பண்ணணும் விஜய்க்கு எதிரானா, அவ்வளோ பேரும் அந்த நெல்லிக்காய் மூட்டையும் நீங்கள் மூட்டை கட்டி தான் ஆகணும். அப்போ கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்குவீங்களா ரெண்டு பேரும்? ஸோ அதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருங்க, இம்ப்ராக்டிக்கல், அது நடக்காது. ஆனால் இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தாலே அது வந்து 120னா கண்டிப்பாக திராவிட கட்சிகள் ஒரு கொடியில் பூத்த இருமலர்கள்னு ஏதாவது ஒரு டயலாக் அடிச்சுட்டு, ஆமா ஏதாவது சொல்லுவாங்க, தாய் கழகம் எல்லாம் ஒன்னா ஆயிட்டோம் அப்படின்வாங்க. பட் அந்த அபாயம் இல்லை. இந்த ரெண்டு பேரும் சேர்ந்தாலும் 118 வரா மாதிரி எனக்கு தெரியல. அதனால வந்து அந்த அபாயம் இல்லை. கூட்டணிகள் சேர்ந்து இதெல்லாம் பண்றதெல்லாம் வாய்ப்பே இல்லைங்க. ஓகே, இந்த தேர்தல் பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி தான் திமுகவை தாண்டி விஜய் விமர்சனம் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. அதனாலதான் இன்னைக்கு அவங்க வந்து இது பண்ணிட்டாங்க, தட்டி வச்சிருக்காங்க மக்கள். ஒரு இடத்துல கூட எப்படி சார் முன்னிலைன்ற விஷயம் வராம? ஏன்னா 8% எப்ப முன்னிலை இருந்தாங்க அவங்க? எந்த எலெக்ஷன்ல? 16 வருஷமா அவங்க எலெக்ஷன்ல இருக்காங்க. எந்த எலெக்ஷன்ல அவங்க முன்னிலைன்னு இருந்தாங்க? அவங்களுடைய கேப்டனே 3வது இடத்துக்கு தானேங்க சண்டை போடுறாரு எங்க போனாலும். அதனால வந்து அவங்க கட்சிக்கு அதுக்கு எதிர்காலமே கிடையாதுங்க. அன்லஸ் இட் சேஞ்சஸ் இஸ் ரேபிட் அரகண்ட் இம்ப்ராக்டிக்கல் ஆட்டிடியூட். மக்களை வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக பண்ணோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவன், தமிழ் பேசுகிறவன், இப்படிலாம் இன்னைக்கு குளோபல் வில்லேஜ் ஆயிடுச்சு. இன்னைக்கு வந்து ஓமோஸ் நீர்நிலை வந்து அங்கே கப்பலை தாத்திட்டான், இங்கே கேஸ் விலை ஏறிடுச்சு, எல்பிஜி விலை ஏறிடுச்சு. ஸோ இன்னைக்கு உலகத்தின் ஏதாவது ஒரு மூலையில் எந்த நிகழ்ச்சி நடந்தாலும் அது என்ன பாதிக்குது?
அப்படி இருக்கும்போது நாம் தமிழன் தான் இங்கே இருக்கணும் அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தா காலத்துக்கு ஒவ்வாத கருத்துங்க. ஓகே, இல்லை இப்போ ஒவ்வொருத்தங்க புதுசாக அரசியலுக்கு வரும்போதும் ஊடகவியலாளர்கள் அவங்களும் விமர்சனம் வைப்பாங்க, பத்திரிகைக்காரங்க வைக்க தான் செய்வாங்க. பட் இந்த வாட்டி விஜய் வரும்போது ரொம்ப பர்சனல் அட்டாக் நிறையா இருந்துச்சு. அவருக்கு ஒன்றுமே தெரியாது, அரசியலே தெரியாது அப்படின்னு சொல்லி. இப்போ அப்படி பேசிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போ என்ன பண்ணுவாங்க, என்ன சொல்ல போகிறாங்க? சவால்லாம் வேற விட்டாங்க. கொஞ்சம் தொகுதி ஜெயிச்சா நான் வந்து கொஞ்சம் பேருக்கு உண்மையிலேயே ஒரு 10 நாளைக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியாது, என்ன செய்யறது. ஏன்னா உடனே ஓடிட்டு இருக்கிற வண்டியை உடனே பிரேக் போட்டால் கவுந்துரும். ஸோ கொஞ்ச நாளைக்கு அவங்கெல்லாம் சைலண்ட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அரசியலே பேச மாட்டேன். இல்லைன்னா எக்ஸ்ட்ரீமாக போய் இந்த ஜீவ சகாப்தன் மாதிரி இல்லை மோடி பேசிட்டார் பாருங்க, அவர் சொல்லியிருப்பாரு நான் உனக்காக இவிஎம்லாம் ரெடி பண்ணிட்டேன் தம்பி, என்னால் தான் நீ ஜெயிச்சிருக்க, என்னை சப்போர்ட் பண்ணோன்னு இந்த அளவு கூட பேசுவாங்க. டு டிஸ்கிரெடிட் த பப்ளிக் சப்போர்ட். அது ஜனங்க பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண முடியும், வாய் இருக்குது பேசுகிறாங்க. ஓகே சார், இப்போ கிராம லெவலில் நான் சொல்கிறது வந்துட்டு சிட்டியில் சொன்னாங்க. ஓகே, இப்போ சென்னையில் வந்துட்டு திமுக கோட்டை அதை உடைச்சிட்டாங்க, திருவள்ளூர், காஞ்சிபுரம் எல்லா இடத்துலையுமே அவங்களுடைய இது காட்டிட்டாங்க. கிராம லெவலில் எப்படி விசில் ரீச் ஆச்சு? அது ஒரு பெரிய ஒரு அதாவதுங்க, உங்களுக்கு இதுக்கு பதில் வேணும்னா நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். எலெக்ஷன் கமிஷன் வந்து விசில் சின்னத்தை வந்து ஒதுக்கிடுச்சின்னு டிவிக்கு. நான் மெட்ராஸில் இருக்கிறேன், எனக்கு உடனடியாக அதாவது அந்த ஆர்டர் வந்த 5வது நிமிஷம் எனக்கு தெரியுது. ஒரு செய்தி பார்த்துட்ருக்கிறேன் நான், 1.5 மணி நேரத்தில் ஒரு குக்கிராமத்தில் செவுத்தில் விசிலை வரைஞ்சிட்டாங்க. இது என்ன கிராமத்தில்? குக்கிராமத்தில். நான் சிட்டியில் இருக்கிறேன், எனக்கு மெசேஜ் வந்தது. ஆனால் ஒரு குக்கிராமத்தில் 1.5 hours கழிச்சு ஒரு டெலிவிஷனில் சேனலில் வந்துட்டு இருக்குது மெசேஜ். அது எப்படி கன்வெர்ட் ஆச்சு? அவங்க ஏடிஎம்கே ரெட்டலையும் சூரியனையும் பார்த்து வளர்ந்த கூட்டம் இல்லையா? அதெல்லாம் சின்னலாம் ஒன்றுமே கிடையாதுங்க. இப்போ திடீர்னு வந்து இரட்டையாளர் எம்ஜிஆர் 77 காளை மாட்டு சின்னத்தை தவிர வேறு எதுவுமே தெரியாது. எப்படி உதயசூரியனுக்கு போட்டாங்க? அது மாதிரி தான். அதனால் வந்து சின்னலாம் ஆள் தாங்க முக்கியம். யாரை நாம் ஆதரிக்கிறோம், யாருக்காக நம்ம ஆதரிக்கிறோம் நிற்கிறோம் அப்படின்னும்போது அவர் சின்ன. நான் ஒரு அனுபவமே சொல்கிறேன்னா, நான் இங்கே ஐநாவரத்தில் எங்கள் பூத்தில் ஓட்டு போட 8 மணிக்கு நின்றுட்டு இருக்கும்போது ரெண்டு பேர் வந்தாங்க, வயசானவங்க, ஒரு மோர் தேன் 50, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் தான். வந்து என்கிட்ட கேட்டாங்க, தம்பி வந்து இங்கே வந்து விசில் சின்னம் எத்தனாவதுலப்பா இருக்கு, எந்த சீரியல் நம்பர் சொல்லுனாங்க. நான் அப்புறம் அதை ஒட்டி இருந்தப்ப 6இல்லைண்ணா. எதுக்குங்கண்ணா? இல்லை அங்கே போய் தப்பாகிடக்கூடாது, அதனால் சீரியல் நம்பர் பார்த்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ பீப்புள் ஆர் வெரி மச் டிசைடட். இங்கே யார் எம்எல்ஏ இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா வெரி பாப்புலர் மேன், மீடியாலாம் தெரியும். இங்கே அவருக்கே இந்த கதினா அப்புறம் மற்றவனெல்லாம் எவன் கவலைப்பட்டான்? எல்லாரும் விஜய் விசில், அவ்வளோதான், வேற ஒன்றுமே கிடையாது. அதனால் இந்த எலெக்ஷன் வந்துங்க ரொம்ப விசித்திரமான எலெக்ஷன். மோஸ்ட் அன்பிரிடிக்டபிள்னு சொன்னது உண்மைதான். அதே போல் அதிர்ச்சி தரும்னு சொன்னாங்க சில பேர். இது வந்து எல்லா கட்சிக்கும் ஒரு பெரிய அதிர்ச்சியை தரோம். நாங்கள் உண்மையிலேயே அதிர்ச்சி தாங்க எல்லாருக்கும். தூங்க மாட்டாங்க. இன்றைக்கி பல கட்சிகள் வந்து என்னடா இந்த விஜய் ஃபேக்டர் இப்படி வந்து அடிச்சிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு 2-3 நாள் ஆகும். ஓகே, இப்போ நிறைவாக வந்து ஜோசப் விஜய் எனும் நான் அப்படிங்கிற அந்த மொமெண்ட், ஏன்னா இப்போது இந்த டிவிகே தொண்டர்களும் சரி, இந்த அரசியலை பார்த்துட்டு இருந்தவங்களும் சரி, எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது ஒவ்வொரு விஷயமும் விஜய் வெளியே வந்தால் அது ஒரு செய்தி, உள்ளே போனால் செய்தி, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அந்த நாள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா அரசியல் வரலாற்றில் இது வரைக்கும் பார்த்த கட்சிகள் அந்த டெம்ப்ளேட் அரசியல், வாக்கு சதவீதம் எல்லாமே மாறி இருக்கு. பிராண்டை உடைச்சிருக்கிறாரு, பெரிய பெரிய பிராண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்துட்டு அவங்க இன்னைக்கு பின்னாடி போகிறாங்க. ஒரு புதுசாக வந்து இப்படி பண்ணிட்டு போயிட்டாரு. என்டிஆர், எம்ஜிஆர் எங்கெங்கேயோ போய் கனெக்ட் பண்ணிட்டு வர்றாங்க. சிரஞ்சீவிக்கு ஈக்குவல் பண்ணாங்க. அப்புறம் பவன் கல்யாண்னாங்க, இவர் டெப்டி சிஎம் ஒத்துக்கு இருக்கோம் அதிமுகவுக்கு, இவர் தப்பு பண்ணிட்டாரு, இவர் வந்து ப்ராக்டிக்கலாக இல்லை அப்படின்னு பண்டிதர்கள்லாம் நிறைய நனோ கதைகள்லாம் சொன்னாங்க. இப்போ அந்த கதைகள்லாம் இன்றைக்கி பொய்க்கதையாக மாற்றிட்டாரு. அது மக்கள் வந்து அவருக்கு கொடுத்துருக்கிற பேராதரவு தாங்க. மக்களை தான் அவர் வந்து ரொம்ப நன்றி விசுவாசத்தோடு இருக்கணும். ஏன்னா ஒரு அனுபவம் இல்லாத அரசியல்வாதிக்கு, ஒரு புது கட்சிக்கு மகத்தான ஆதரவை தந்து ஆட்சியில் அமர உதவி இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டு மக்களை அவர் என்றைக்கும் மறக்க மாட்டார்.
அந்த பதவியேற்பு அந்த மாதிரி தான் இருக்கும் தமிழ். அது ரொம்ப பிரமாதமாக திருவிழா மாதிரி இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். புதிய எம்ஜிஆர் வந்து அண்ணா சாலையில் அண்ணா சிலையடிக்கே பதவி பிரமாணம் எடுத்தார், நாட் இன் கவர்னர் மாளிகை. அது மாதிரி தான் இவரும் வந்து பப்ளிக் பிளேஸில் தான் எடுக்கணும். அப்போ தான் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டு அதை விட்னஸ் பண்ண முடியும். ஓகே, நினைக்கிறேன் சார். நிறைய விஷயங்கள் பேசணும். நன்றி சார்.